ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூணார் போயிட்டுருக்கும் பாதியிலே இந்த வீடியோ கட் பண்ணி முடிச்சிருப்போம். அதோட கன்னியூ வீடியோ தாங்க இது, பார்ட் 2 வீடியோ. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மூணார் கிட்ட நம்ம வந்துவிட்டோம். மூணாருக்கு இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டீ பிரேக் எடுத்தோம். டீயும் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்க, மூணாரில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. சரியான மழை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டூரில் விழுந்துகிட்டே இருக்குது. நான் பெருசாக மழை வரும்னு நினச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா கேமரா அப்பப்போ நான் கழட்டி வச்சிட்றேன். இதனாலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் முக்கால்வாசி நேரம் எடுக்கவே முடிய மாட்டேதுங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, பின்னாடி இருந்து பிரவீன் வேறு பைக் ஸ்டார்ட் பண்ணி போகலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்க, அப்படியே நான் பைக் கன்டினியூ பண்ணுறேங்க. அதெல்லாம் இங்கே ஏர்டெல்லில் டவர் சுத்தமாகவே இல்லை. பிஎஸ்என்எல் ஜியோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்குது. இங்கே 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஜியோ இல்லவே இல்லைங்க. எங்கிட்ட மட்டும் தான் பிஎஸ்என்எல் இருக்குது. ஆனால் அதில் ரீசார்ஜ் வேறு இல்லை. போய் டவர் கிடச்சிச்சுன்னா போய் ரீசார்ஜ் போட்டுற வேண்டியதான். கிளைமேட் அப்படியே நாங்கள் கீழேருந்து மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. பட் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. வாட்டர் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. டீ கடை போட்டால் கூட இங்கே பொழைச்சிக்கலாங்க. ஸ்பெஷல் நான் காலேஜ் முடித்தோடனே இங்கே வந்து ஒரு டீ கடை போட்டதாங்க நம்ம ஒரு பிளான். அண்ணா சொன்னாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மேலே ஓடிடுமாமா. அது வீக் டேஸ்னால் ஒரு 2000-3000 கிட்ட ஓடிடுமாமா. இதே நீங்கள் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரம் வந்துகிட்டே இருக்குமாம்மா. குறைஞ்சது ஒரு நாளைக்கு, அதாவது சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000-6000 மேலே ஓடிடுமாம்மா அப்படி சொன்னார். அந்த அண்ணா தான் சொன்னார். பட் இதில் என்ன எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒரு தார்பாயை போட்டு நம்ம ஒரு கடையை போட்டுற வேண்டியதாங்க. கடை பேர் ரஜினி முருகன் சொல்லி போட்டுற வேண்டியதான் நம்ம. இப்போ பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தான் விழுந்துருக்க மாட்டேங்குது. இப்போ இல்லை, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் விழுந்துருக்க மாட்டேங்குது. ஜீப்பு பாருங்கள், அப்படிங்கிறோட ஜீப் எனக்கு நான் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நல்லா இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு காலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் தெரியுது. சூப்பராக இருக்குது. அப்படியே கால் நல்லா வெதுன்னு இருக்குது. கை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளவுஸ் வேறு எடுத்துகிட்டு வரல நான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 8:30 தான் கிளம்புனோம். 8 மணி தான் கிளம்புனோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கிட்ட ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு டீ பிரேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. அப்போ இடையில ரெண்டு பக்கம் நம்ம தான் நிப்பாட்டணும். ஆனால் இங்கே பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமாக தாங்க. பஸ்ஸு ஓவர்டேக் அடிக்கிறதெல்லாம் சரியான சிரமமாக இருக்குது. அது கேரளாவோட இந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட் பஸ் சொல்லுவாங்களா, ரூட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர்டேக் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம். பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர்டேக் அடிக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் மாதிரி இது. டெய்லி ஓட்டி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. சும்மா நல்லா சல்லுன்னு வளைக்கிறாங்க அவங்க. அப்படியே லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுறாங்க, டக்குன்னு திருப்பிடுறாருப்பா. டிரைவிங் பழகணும்னா அந்த மாதிரி டிரைவர்கிட்ட தாங்க நம்ம பழகணும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக தான் வராங்க. நம்மளே மாதிரி பசங்களோட யாரும் வரமாட்டாங்க வருகிறது. சில பேர் வராங்க என்ஜாய் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா மோஸ்ட்லி கப்புள்ஸ் தாங்க அதிகம். எங்கே போனாலும் இந்த கப்புள்ஸ் தாங்க அதிகமாக வராங்க. நம்ம மட்டும் சோலோவாக வரோம். வெஸ்ட் பெங்காலுங்க இந்த பைக்கு. வா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்காங்க. WBன்னு போட்டிருக்கு. அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான் நினைக்கிறேன். ஒரு பஸ்ஸு வந்து நிற்குது. ஓகே, கொஞ்சம் வெயிட். நல்ல மனுஷருங்க. ஒரு பின்னாடி கார் TN20, எந்த ஊரும் தெரியல. பட் அவர் தங்கமான மனுஷருங்க. நீங்கள் உள்ளே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
பின்னாடி ஏதோ வண்டி பஸ் வருதோ. ஐயோ அண்ணா கொஞ்சம் வேகமாக போங்கண்ணே. ஓகே கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி அப்போ. பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. சரியான டிராஃபிக்கு. ஒரு பஸ்ஸு மட்டும் வரதுனால குறுக்கால வரணும். 2 வண்டி போனோம்னா இந்த பஸ்ஸுலாம் வரும்போது பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆகிடுது. அதாவது இந்த சைட்லேருந்து ஒரு வண்டி போகும்போது அந்த சைட்லேருந்து ஒரு வண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு சிறுசாக இருக்கனால ஒருத்தர் யாரும் நின்று தான் போக வேண்டியதாக நிலைமை இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆகிடுது. லைட்டே தெரியலைங்க பாருங்கள். பிரேக்கு போடுறாங்க, அப்ளை பண்ணது லைட்டே தெரிய மாட்டேது. மறுபடியும் டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது.